ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு உலா சேனல். இன்றைக்கி எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ஒகேனக்கலுக்கு தான் ஒரு ஒன் டே ட்ரிப் போய்கிட்டு இருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பெங்களூரு ஹைவேஸ். பெங்களூருக்கு இன்னும் 180 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. ஒகேனக்கலுக்கு என்ன ரூட் வழியாக போகிறோம்னா, தொப்பூர் போயிட்டு தொப்பூர் டு பெரும்பாலை சின்னம்பள்ளி வழியாக பென்னகரம் ஜாயின் பண்ணிவிட்டு பென்னகரத்துலேருந்து போகலான்னு தான் இன்றைக்கி இந்த ரூட் தான் இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கிளைமேட்டும் நல்லாவே இருக்குது. நான் ரைட் பண்ணும்போதுலாம் கிளைமேட் சூப்பராக தான் இருக்குது. ஆக்சுவலாக 2-3 நாளாக நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இங்கே நல்லா க்ளவுடியாக மேகமூட்டமாகவே இருக்குது. இதே மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு சொன்னதுனால முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹரி படம் மாதிரி டக்குன்னு சீன்ஸ்லாம் போகும். ரூட் நல்லாவே இருக்குது. 2 பக்கமும் க்ரீனிஷ். ஆக்சுவலாக ஒரு வாரமாகவே விட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நல்லா க்ரீனாக இருக்குது. 2 பக்கமும் வேறு லெவலில் இருக்குது ரைட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு. இந்த ஹைவேஸும் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்களா, அந்த ஹில் டாப்பில் அந்த க்ளவுட்ஸ்லாம் அப்படியே உரசிட்டு போகிறது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. தொப்பூர் கிட்ட வந்தாச்சு. அண்ட் த மோஸ்ட் டேஞ்சரஸ் தொப்பூர் கணவாய். நான் இந்த தொப்பூர் கணவாயை பற்றி நிறைய நியூஸ் பார்த்துருக்கேன், நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப டேஞ்சரஸான ரோடு, அடிக்கடி ஆக்சிடெண்ட் நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு லாரி கூட ஆக்சிடெண்ட் ஆச்சு, நம்ம எல்லாம் நியூஸில் பார்த்துருப்போம். அதனாலேயே இந்த ரோட்டில் ஒரு வாட்டியாச்சும் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, ஒரு க்யூரியாசிட்டின்னு சொல்லலாம். கடைசியாக ஒரு வழியாக இப்போ தான் இந்த ரூட்டில் வர்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ரூட்டு மாதிரிலாம் இல்லாத மாதிரியே தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம சரிவை ஏறிக்கிட்டு இருக்கோம், அதனால் நமக்கு அந்த மாதிரி தெரியல. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க சரிவுலேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. இந்த ரூட்டும் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகும். நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அந்த டீப் டேர்னில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தொப்பூர் கணவை என்ட்ரானதுலேருந்தே கோஸ்லோன்னு ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்பீக்கர் கட்டி வச்சுருக்காங்க. நல்ல மூவ் பாருங்கள். இந்த லாரிலாம் எவ்வளோ ஸ்லோவாக போய்கிட்டுருக்குன்னு. லாரியில் லோடு இருக்குது, ஓகே, ஆனால் இருந்தாலும் ஸ்லோ. எனக்கு தெரிஞ்சு 10-20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போய்கிட்டுருக்கு. தொப்பூர் தாண்டி கூகுள் மேப்ஸ் ஊருக்குள்ளே கிராமம் வழியாக போகிற மாதிரி ஒரு ரூட்டு காட்டுச்சு. அதனால தான் இந்த வழி எடுத்துட்டேன் நான். எதுக்கு பைபாஸ்லேயே போய்கிட்டு இந்த மாதிரி அன்னோன் வில்லேஜஸ், சின்ன வில்லேஜஸ் வழியாக போகும்போது தான் ரைட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக இது என்ன ஊர் எதுவுமே தெரியல, ஆனால் இது வழியாக நான் ரைட் பண்ணி போய்கிட்டுருக்கேன். வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. நான் எப்போவுமே இந்த மாதிரியான ரூட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஹைவேஸும் பிடிக்கும், ஆனால் ஹைவேஸில் போகிறத விட இந்த மாதிரியான ஒத்தையடி பாதையில் ஒரு சின்ன வில்லேஜஸ் வழியாக போகும்போது தான் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வா, சூப்பராக இருக்குங்க இந்த ரூட்டு. அசோகர் நட்டு வச்சுட்டு போன மரத்தெல்லாம் இங்கே தாங்க பார்க்குறேனே. நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் இந்த ரோட் சைடில் இருந்த மரத்தெல்லாம் பிடிங்கிட்டு 4 ways 8 waysனு போட்டாங்க. இங்கே இந்த மாதிரி இந்த மரங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பென்னகரம் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து இன்னொரு 15 to 16 கிலோமீட்டர் தான் ஒகேனக்கலுக்கு. பென்னகரம் பெரிய டவுன்னு நினச்சேன், சிம்பிளாக சின்னதாக தான் இருக்குது. ஒகேனக்கல் செக் போஸ்ட் தாண்டி வந்துட்டேன். கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருந்ததுனால அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியல. பைக்குக்கு என்ட்ரி டிக்கெட் 20 ரூபா வாங்குகிறாங்க, காருக்கெல்லாம் 50 ரூபா வாங்குகிறாங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போனால் தான் ஒகேனக்கலை ரீச் பண்ண முடியும். அந்த 10 கிலோமீட்டருமே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ஃபுல்லாக காட்டு வழியாக தான் ரைட் பண்ணி போகணும். இந்த இடத்தெல்லாம் பார்த்தாலே தெரியும், பக்கா ஃபாரஸ்ட். இந்த ரூட்டில் வைல்டு அனிமல்ஸை கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க செக் போஸ்ட்டில். ஆனால் இங்கே வெறும் குரங்குங்க மட்டும்தான் இருக்குது 2 பக்கமும். அதோட நிறைய பட்டர்ஃப்ளைஸ், நிறைய பட்டாம்பூச்சிங்க. எல்லாம் ஹெல்மெட்டில் வந்து டப்புன்னு அடிக்குது. கேமராவில் ஒன்றுமே தெரியல, ஆனால் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பறந்துகிட்டு இருக்கீங்க. இந்த ரூட்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா ஃபாரஸ்ட் ஃபீல் தருது.
என்னவோ ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரைட் பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்குது. அண்ட் ஃபைனலி வி ரீச்டு ஒகேனக்கல். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்டு. இங்கே ரைட் சைடில் லாட்ஜஸ்லாம் இருக்குது. ஓகே, தங்கி ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்கணுன்னா கூட இங்கே தங்க வசதி இருக்குது. தங்கி சுற்றி பார்க்குற அளவுக்கு இங்கே அவ்வளோ இடம் இருக்கான்னு தெரியல. பைக்கை இங்கே ஓரமாகவே பார்க் பண்ணிட்டேன். இங்கே பெய்ட் பார்க்கிங்லாம் இருக்கான்னு தெரியல, அதனால் இங்கேயே பார்க் பண்ணிட்டேன். நவ் ஐ எம் ஸ்டெப்பிங் டுவர்ட்ஸ் த மெயின் ஃபால்ஸ் நோக்கி தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். பரிசலில் போகணுன்னா ரைட் சைடில் கவுண்டர்ஸ் இருக்குது, அங்கே போய்ட்டு டிக்கெட் எடுத்து போய்க்கலாம். எண்ணெய் தேய்க்கும் இடம். இங்கே ஆயில் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மசாஜ் பண்ணிக்கணும்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி மசாஜ் பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி வீக் டேஸ்ன்றதுனால அவ்வளோவா கூட்டமும் இல்லை. ஒகேனக்கல் பார்க்க எப்படி தாங்க இருக்குது. தண்ணி அப்படியே பரவலாக இருக்குது. அங்கே தூரத்தில் உட்கார வச்சு சுடுக்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெய்னி டேஸில் இந்த இடத்துலலாம் நீர்மட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்ல வாட்டர் ஃப்ளோ இருக்கும். இதுதான் ஒகேனக்கலோட மெயின் ஃபால்ஸ் போல் இருக்குது. அங்கே ஒன்றுமே இல்லைங்க, எல்லோரும் கூட்டமாக குளிச்சிட்ருக்காங்க. அதனால் இந்த பக்கம் ஹேங்கிங் பிரிட்ஜ் பக்கம் வந்துட்டேன். இங்கே ஹேங்கிங் பிரிட்ஜில் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். இங்கேருந்து பார்த்தா அந்த ஃபால்ஸ் வியூ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாலத்தில் போகிறதுக்கு ஒரு 20 ரூபா டிக்கெட் வாங்கிட்டாங்க. பாலத்தோட சரி, பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போக வேணாம் அப்படின்ட்டாங்க. இங்கேருந்து பார்க்குறத விட இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஃபால்ஸ் வியூ சூப்பராக இருக்குங்க. நல்லா ரொம்ப தூரத்துக்கு ஃபால்ஸ் தெரியுது. ஒகேனக்கலோட பரிசல் சவாரி இங்கே இருந்தாங்க ஆரம்பிக்குது. ரைட் சைட்லேயே கவுண்டர்ஸ் இருக்குது. எவ்வளோ விலை சொல்ல போகிறாங்கன்னு தான் தெரியல. ஒரு பரிசலுக்கு 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருத்தர் போனாலும் சரி, 3-4 பேர் போனாலும் சரி, ஒரு பரிசலுக்கு 1500 இங்கேருந்து அடுத்த பரிசலுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடில் தெரியுறது வந்து சினி வாட்டர் ஃபால்ஸ். திரும்பி ரிட்டன் வரும்போது இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வரலாம். அதாவது 2 பரிசல் மாறி வரணும் இங்கே வர்றதுக்கு. அங்கேருந்து ஒரு பரிசல் ஏறி இங்கே இறக்கி விட்டுருவாங்க. இங்கேருந்து அங்கே போனால் இன்னொரு பரிசலில் ஏறி மணல் திட்டு கூட்டு போவாங்க. அந்த தாத்தா சொன்ன இந்த படிக்கட்டி இதுதான். இங்கேருந்து தான் நம்மளை அடுத்த பரிசலில் ஏற்றி மணல் திட்டு வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க. யார் பேர்? ஓகே. 80 அடியாண்ணா? தெரியாதுண்ணா? அவ்வளோ தண்ணி வரும். இது வெறும் டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் கிடையாது, ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட. இங்கே எடுத்த படங்களை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட்டே வரும்.
அந்த பாறை மேலே கூடாரம் கட்டி மீன் தான் ஃப்ரை பண்ணி விற்றுட்ருக்காங்க. இந்த பரிசலில் கூட ஸ்நாக்ஸ் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வர வழியில் எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்காமல் வந்துட்டோன்னா இங்கே கூட வந்து வாங்கிக்கலாம் போல். என்ன கொஞ்சம் ரேட் தான் கூட வச்சு விற்பாங்க. இதுதாங்க லாஸ்ட் ஸ்பாட், மணல் திட்டு. இங்கே பரிசலில் உட்காந்துக்கிட்டு அந்த மவுண்டன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடலாம் வந்தோம்னா இங்கே ஜாலியாக குடிச்சிட்டு சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே தண்ணிக்கு இந்த பக்கம் இருக்கிறது தமிழ்நாடு, அந்த பக்கம் இருக்கிறது கர்நாடகா. அங்கே ரைட் சைடில் தெரியுறது வந்து கர்நாடகாவோட பரிசல் துறை. இவ்வளோ தூரம் பரிசலை வந்துட்டு பரிசலை வாங்கி ஓட்டலன்னா எப்படி? பண்ணவாடியில் கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் இங்கே தான் இறக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் சினியருவி இருக்கு. சினியருவியில் போய் குளிச்சுட்டு போகலாம். சினி ஃபால்ஸில் பயங்கரமான குளியல். கர்நாடகாவில் நல்லா மழை பெஞ்சா இந்த பாறையே தெரியாத அளவுக்கு தண்ணி வருமா இங்கெல்லாம். அவ்வளோதாங்க, ரிட்டர்ன் போக வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த பரிசலில் ஏறி அந்த கரைக்கு போயிட்டு ரிட்டர்ன் போக வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ரிட்டர்ன் விட்டு கிளம்பியாச்சு. பைக்கை இங்கே தான் எங்கேயோ விட்டேன், எங்கே இருக்குன்னு தெரியல. அதோ இருக்கு, எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். வெயில் தான் பயங்கரமாக பொல்ல காட்டுது. குளிக்கிற வரைக்கும் இதமாக இருந்தது. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உலா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த vlogல உங்களை எல்லோரும் வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.